ஜாதி மதங்களை தாண்டி நம்ம எல்லாரும் ஒரே இனமாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு காமிக்கிறது. இந்துக்களுடைய விழாவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய விழாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியுடைய விழாவாக இருந்தாலும் சரி, புத்தர், ஜைனர்கள், சீக்கியர்கள்னு எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அந்த விழா முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அவங்க வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலம், அது மந்திராக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு தலத்தில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி சுத்தமாக அவங்க வச்சுருந்தாங்களோ அதுபோல் திரும்பி போகிறப்போ ஆண்டவன் மேலே உண்மையான பற்றும் பாசமும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதே போல் தூய்மையாக நீங்கள் அந்த ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும். அப்போ தான் அது அந்த இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை. அதை விட்டுட்டு இப்படி குப்பைகளை நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் ஒரு விழாவில் அது எந்த மதத்தினுடைய விழா நான் சொல்ல விரும்பலை, அது தேவையில்லை. எல்லா மதமும் ஒரே மாதிரி தான். இதில் எல்லா மதத்தினரும், மதம் இல்லை, எல்லா மதமும் மதத்தை சேர்ந்தவர்களும் இப்படி குப்பை போட்டதில் சரிசமமாக தான் இருக்கீங்க. அப்போ ஆண்டவனிடத்திலேயே, ஆண்டவன் ஆலயத்தையே நீங்கள் இவ்வளோ தூரம் அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போது உங்கள் தெருக்களை எப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்கள் நகரத்து வீதிகளை எப்படி வச்சுருப்பீங்க யோசனை பண்ணி பாருங்கள். அந்த குப்பையெல்லாம் யார் போடுறது? உங்களை போன்றவர்கள் போடுறது தானே. அப்போ நீங்கள் நான் போடுறதுன்னு கேட்குறீங்க. நான் ஒரு துளி குப்பை கூட போடுறதே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பாருங்களேன், என் வீட்டை வந்து பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆக இந்த குப்பைகளை நீங்கள் வீதியில் எரிய இந்த குப்பைகள் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு கொசு பயங்கரமாக, இன்றைக்கி எல்லா பக்கமும் கொசு பட்டையை கிளப்புது. ஏன்னா சாக்கடைகள்லாம் அடைச்சிருச்சு. காரணம் நீங்கள் போட்ட குப்பைகள். இந்த குப்பைகளை இதுக்கு மேலே இப்படி இவ்வளோ தூரம் நம்ம போட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம இப்படி எல்லாம் எத்திரவாக எரிஞ்சோம்னா நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா மற்ற நகரங்களில் இவ்வளவு குப்பை இல்லை. வடக்கெல்லாம் இவ்வளோ குப்பை எல்லாம் மக்கள் போடுறதே இல்லை. இந்தூர் வந்து உலகத்தினுடைய இந்தியாவுடைய தூய்மையான நகரமாக இந்தூர், சூரத்து, லக்னோ, காசி எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தான் படித்தவங்க அதிகமாக இருக்கிறோம், கேரளாவுக்கு அப்புறமேலு. ஆனால் நம்ம தான் அதிகமாக குப்பை போடுறோம், ரொம்ப அதிகமாக குப்பை போடுறோம், ரொம்ப அதிகமாக குடிக்கிறோம். அந்த பாட்டில்களெல்லாம் ரோட்டில் போட்டுட்டு போயிட்டு இருந்தோம் ஆண்டவன் முன்னேற்றத்தில். இப்போது இந்த அரசாங்கம் திருப்பி எடுத்துருச்சு. அதனால் இப்போ வெறும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மட்டும்தான் சாலைகளில் கிடக்குது. அதுபோக நீங்கள் போடக்கூடிய இந்த குப்பைகள், அதுலேயும் முக்கியமாக அந்த ஜிகினா குப்பைகள் தான். அது வந்து சுத்தமாக மக்கவே மக்காதுங்க. அது எதுக்காக அதில் காஃபி வாங்கிட்டு வர்றது, அந்த கடையில் முதல்ல விற்கிறதே மிகப்பெரிய தவறு. அந்த கடைக்காரர்களை 5000 இல்லை 50,000 அவங்களுக்கு ஃபைன் போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு பயம் வரணும். அதனால் கடுமையாக ஒரு 5 கடைக்காரர்களுக்கு 50,000 வீதியில் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு 5 கடைக்காரர்களுக்கு நீங்கள் ஃபைனை போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த கடைக்காரர்களும் அந்த ஜிகினா பேப்பரை எடுத்துருவாங்க. அப்போ ஜிகினா பேப்பர் எடுத்தாவே மீதி சாதாரண காகிதங்கள் தான். அது கூட நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஜிகினா படுமோசம், இந்த பிளாஸ்டிக் படு மோசம். அதனால் குப்பை போடக்கூடியவர்கள் நிச்சயம் ஆண்டவனுக்கு விசுவாசிகள் அல்ல, ஆண்டவன் பக்தர்கள் அல்ல, ஆண்டனை தொழுபவர்கள் அல்ல 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 அல்ல.